ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீதேவி மாருதி குரோஷேட் ஆர்ட்டில். இன்றைக்கும் நம்ம ஒரு ஸ்கொயர் தான் பார்க்க போகிறோம். என்னடா மறுபடியும் என்ன ஸ்கொயர், என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்னோட போன வீடியோவில் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி கேப் இருக்குங்க இல்லையா, இந்த கேப் இல்லாமல் ஸ்கொயர் பண்ண முடியுமான்னு. கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்கொயரை வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய போர்வைகளில் வித்தியாசமான ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ஸ்கொயரை வந்து இந்த மாதிரி கேப் இல்லாமல் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த ப்ராஜெக்டுக்காக நான் வந்து மீடியம் 4 யான் எடுத்திருக்கேன். 5mm crochet hook, மார்க்கர், ஊசி, கத்திரிக்கோல். நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மேஜிக் சர்க்கிளோட ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு நூல் எடுத்து இப்படி க்ராஸ் மாதிரி போட்டுட்டு ஹூக் எடுத்துகிட்டு பின்னாடி இருக்க நூலை முன்னாடி வழியாக இழுக்கணும். இழுத்துட்டு இந்த விரலை விட்டுறணும். ஓகேங்களா? இப்போ ஒரு வட்டம் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வட்டத்தை லாக் பண்ண போகிறோம். லாக் பண்ணுறதுக்கு செயின். ஓகேங்களா? இப்போது லாக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் 1 2 3 இது வந்து ஒரு டபுள் க்ரோஷேட்க்கு ஈக்குவல். இப்போது இந்த வட்டத்துக்குள்ளே போயிட்டு நம்ம டபுள் க்ரோஷேட் போட போகிறோம். 1 2. ஓகேங்களா? மொத்தம் 3 டபுள் க்ரோஷேட் ஆயிருக்கு. இப்போ நம்ம அடுத்து கார்னர் பண்ண போகிறோம். கார்னருக்கு பண்ணுறதுக்கு இப்போது இந்த ஸ்கொயரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ட்ரிபிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ட்ரிபிள் க்ரோஷேட்க்கு ஹூக் மேலே நூலை 2 தடவை போட்டுட்டு உள்ளே போகணும். நூல் எடுத்துகிட்டு வெளியே வரணும். நூல் எடுத்துகிட்டு 2 வழியாக வெளியே எடுக்கணும். ஹூக் மேலே 3 லூப் இருக்கும். மறுபடியும் நூல் எடுத்துகிட்டு அடுத்த 2 வழியாக வெளியே வரணும். மறுபடியும் நூல் எடுத்துகிட்டு அடுத்த 2 கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது நம்மளுடைய கார்னர் வரும்போதெல்லாம் நம்ம ட்ரிபிள் க்ரோஷேட் பண்ணுவோம். இப்போ அடுத்து 3 டபுள் க்ரோஷேட். 1 2 3. இப்போது மறுபடியும் கார்னருக்காக ட்ரிபிள் க்ரோஷேட். ஹுக் மேலே 2 தடவை நூலை போட்டுட்டு உள்ளே போகிறோம். 2 க்ளோஸ் பண்ணுறோம். நூல் எடுத்துகிட்டு அடுத்த 2 க்ளோஸ் பண்ணுறோம். நூல் எடுத்து அடுத்த 2 க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்து மறுபடியும் 3 டபுள் க்ரோஷேட். 1 2 3. இப்போது கார்னருக்காக ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட். இப்போ நம்ம மொத்தம் 3 கார்னர் முடிச்சிருக்கோம். இப்போ இன்னும் ஒன்றே மிச்சம் இருக்குது. அதுக்காக மறுபடியும் 3 டபுள் க்ரோஷேட் பண்ண போகிறோம். 1 2 3. இப்போ மிச்சிருக்கிறது ஒரே ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட். ஓகேங்களா? இப்போது நமக்கு ஸ்கொயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ நம்ம இதை எழுத்துறோம். இப்போது இங்கே ஒரு கார்னர், இங்கே ஒரு கார்னர், இங்கே ஒரு கார்னர். இது நம்மளுடைய கார்னர். இப்போது இதை பண்ண செயின் 3 இருக்கு இல்லையா, 2 3. இங்கே போயிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த கேப்புமே கிடையாது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 கேப் இருந்திருக்கும். இந்த கேப்பு இதில் இல்லை. பார்த்தீங்களா? இப்போ இந்த சென்டர் இது மட்டும் தான் இருக்குது. அதையும் நம்ம எடுத்துட்டோம்னா அந்த சென்டர் கேப்பும் இல்லாமல். இப்போ செகண்ட் ரவுண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செயின் 3 1 2 3. இப்போது இது ஒரு டபுள் க்ரோஷேட் ஆச்சு. இதோட டபுள் க்ரோஷேட். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொருத்துலேயும் போயிட்டு 2 டபுள் க்ரோஷேட் பண்ண போகிறோம். 1, அதுக்கு அடுத்ததில் போயிட்டு 2. இப்போ நம்ம இந்த கார்னருக்கு வந்தாச்சு. கார்னரில் போன தடவை நம்ம ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட் பண்ணியிருந்தோம். இப்போது அந்த இடத்த வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 2 டபுள் க்ரோஷேட், ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட், இன்னும் 2 டபுள் க்ரோஷேட் அதே ஸ்பேஸ்க்குள்ளே, அந்த ஒரே ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போடுப்போம். ஃபர்ஸ்ட்டு இந்த கார்னர், அதாவது ட்ரிபிள் க்ரோஷேட்டில் போயிட்டு ஒரு 2 டபுள் க்ரோஷேட் போட போகிறோம். 1 2. இப்போ ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட் போட போகிறோம்.
போட்டுட்டு மறுபடியும் இதே ஸ்பேஸில் போயிட்டு 2 டபுள் குரோஷேட் போடுறோம். 1 2. ஓகேங்களா? இப்போ நம்ம கார்னர் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து வர 3 இதில் போயிட்டு ஒவ்வொரு டபுள் குரோஷேட் மறுபடியும் கார்னரில் இங்கே என்ன பண்ணோமோ அதையும் பண்ண போகிறோம். இப்போ அதே காமிச்சு இன்னொரு தடவை. இப்போ ஒரு டபுள் குரோஷேட் 2 3. இப்போ நம்ம கார்னருக்கு வந்துட்டோம். கார்னர் ட்ரிபிள் குரோஷேட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 2 டபுள் குரோஷேட் 1 2 ஒரு ட்ரிபிள் குரோஷேட் பண்ண போகிறோம். பண்ணியாச்சு. மறுபடியும் இதில் 2 டபுள் குரோஷேட் பண்ண போகிறோம். 1 2. ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி 3 டபுள் குரோஷேட் கார்னரில் 2 டபுள் குரோஷேட் ஒரு ட்ரிபிள் குரோஷேட் 2 டபுள் குரோஷேட் அப்புறம் எங்கே இருக்கிறதுலையோ ஒவ்வொரு டபுள் குரோஷேட் இந்த கார்னர். ஓகேங்களா? இந்த கார்னரில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ நான் கடைசி கார்னர் பொசிஷனுக்கு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு டபுள் குரோஷேட், ரெண்டாவது டபுள் குரோஷேட், அடுத்தது ஒரு ட்ரிபிள் குரோஷேட், இப்போது 2 டபுள் குரோஷேட் 1 2. இப்போது நம்ம 4 கார்னரும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ரெண்டாவது ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயின் 3ல போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுவோன்னா நம்மளுடைய ரெண்டாவது ரவுண்டு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கேப்புமே இருக்காது. இப்போது செகண்ட் ரவுண்டில் என்ன பண்ணுமோ அதே தான் நம்மளோட ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் ரிப்பீட் பண்ண போகிறோம். அதாவது கார்னரில் 2 டபுள் குரோஷேட் ஒரு ட்ரிபிள் குரோஷேட் 2 டபுள் குரோஷேட் மற்றபடி ஒவ்வொரு டபுள் குரோஷேட்லேயும் போயிட்டு ஒவ்வொரு டபுள் குரோஷேட் பண்ண போகிறீங்க அப்படிங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான ஸ்கொயரோட அளவு வர்ற வரைக்கும் இந்த இன்க்ரீஸை நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது இந்த 2 ஸ்கொயருக்குமான பேசிக் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸை வந்து இதில் நம்ம இல்லாமல் ஆக்கியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எதுனா ஒரு ப்ராஜெக்டில் எந்த ஸ்பேஸும் வரக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பென்சில் பாக்ஸை வந்து நம்ம சின்ன சின்ன ஸ்கொயர் வச்சு ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ எந்த பொருளும் உள்ளே இருக்குது வெளில விழுந்துடக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஓட்டை இல்லாத மாதிரி தேவைப்படும். அப்போ நம்ம இந்த ஸ்கொயர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஸ்கொயர்ஸ் வச்சு நான் அதுக்கப்புறம் நிறைய ஒர்க் பண்ண போகிறனால இந்த ஸ்கொயரும் உங்களுக்கு தெரிகிறது நல்லது அப்படின்றதுனால இந்த வீடியோ போட்டிருக்கேன். நம்ம இன்னொரு ரோ பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ செயின் 3 இப்போ அடுத்ததில் போயிட்டு ஒரு டபுள் குரோஷேட், அதுக்கு அடுத்ததுலேயும் ஒரு டபுள் குரோஷேட், அதுக்கு அடுத்ததுலேயும் ஒரு டபுள் குரோஷேட், அதுக்கு அடுத்ததுலேயும் ஒரு டபுள் குரோஷேட். இப்போ நம்மளோட ட்ரிபிள் குரோஷேட் ஸ்பேஸ்க்கு வந்தாச்சு. அங்கே போயிட்டு நம்ம போன ரவுண்டில் பண்ண மாதிரியே 2 டபுள் குரோஷேட், ஒரு ட்ரிபிள் குரோஷேட், மறுபடியும் 2 டபுள் குரோஷேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு கார்னர் ஃபார்ம் ஆயிடுச்சு. மறுபடியும் ஒவ்வொரு டபுள் குரோஷேட் போட்டுட்டு அந்த ட்ரிபிள் குரோஷேட் ப்ளேஸில் போயிட்டு இந்த மாதிரி 2 டபுள் குரோஷேட் ஒரு ட்ரிபிள் குரோஷேட் 2 டபுள் குரோஷேட் அப்படின்ட்டு ஒவ்வொரு ட்ரிபிள் குரோஷேட்டோட இடத்துலையுமே வந்து நம்ம பண்ணிவிட்டு இந்த ஸ்கொயர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த ஸ்கொயரை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். இப்போது இந்த ரவுண்டோட கார்னரை நான் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 2 ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸை வந்து மறந்துடாமல் அங்கேயும் போயிட்டு நம்ம 2 டபுள் குரோஷேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். 1 2 3. ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய ஸ்கொயர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இதை இன்னும் மறைக்கணும். இதையும் மறைச்சிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய கேப் இல்லாத ஸ்கொயர் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து மற்ற எல்லாத்தையும் மறைச்சிட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரி எந்த கேப்புமே இல்லாத ஸ்கொயர் வச்சு நீங்கள் மற்ற ப்ராஜெக்ட்ஸையும் செஞ்சு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை ஒரு புது வீடியோவோட சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.